நாட்டு மக்களுக்கு நான் ஒன்னே ஒன்று கேட்டுக்கிறேன். மோடி அதை பிடுங்கிட்டாரு, இதை பிடுங்கிட்டாரு, மோடி அங்கே நட்டு வச்சிட்டாரு, மோடி இங்கே நட்டு வச்சிட்டாரு, பணமழையாக கொட்டுதுன்னு 85% வேறு ஆதரவு கொடுத்துருக்கீங்களே, உங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கா? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? மண்டையில் மூளைன்னு ஏதாவது இருக்கா? கொஞ்ச நாள் மல்லாந்து படுத்து விட்டத்தை பார்த்து யோசனை பண்ணி பாருங்க. யார் அந்த லைனில் போய் நின்றுட்டு இருக்கான்னு. பாமர மக்கள் அவன் கூலி வேலை செய்கிறவன் போய் கூலிக்கு வேலைக்கு போகாமல் சோத்துக்கு இல்லாமல் போய் நின்று 500 ரூபா மாத்திரக்காக ஒரு நாளெல்லாம் காலையிலேருந்து ராத்திரி வரை நின்றுட்டு இருக்கான். அறிவுட்ட நாய்களா, எந்த லைன்லயாவது எந்த எம்பி நிக்கிறானா, எம்பியோட பிஏ நிக்கிறானா, இல்ல எம்பி பிஏவோட மகன் நிக்கிறாளா, இல்ல பிஏவோட சொந்தக்காரனாவது நிக்கிறானா, இல்ல எம்எல்ஏ நிக்கிறானா, கவுன்சிலர் நிக்கிறானா, கவுன்சிலரோட பொண்டாட்டியாவது நிக்கிறாளா? எந்த லைன்லயாவது? பாமர மக்கள் தானே நின்றுட்டு இருக்காங்க. அறிவு இருக்காடா நாய்களா? 82% ஓட்டு போட்டிருக்கீங்க கிற்காண்டி மக்களே. கருப்பு பணம் எவன்டா இருக்கு? இப்ப எத்தனை கோடி கருப்பு பணம்டா வெளியே எடுத்துட்டு அந்த கேன பரதேசி மோடி நாய்? அறிவு இருக்காடா உங்களுக்கெல்லாம்? ஏதாவது கொஞ்ச நாள் யோசிங்கடா. தட்டுல சோற போட்டு திங்கிறீங்களேடா, அந்த சோறு எப்படி வருதுன்னு யோசிக்க தெரியாத நாய்களடா நீங்க. குப்பை போடுறவங்களை நீங்க கேவலமா பார்க்க மாட்டீங்க, குப்பை எடுக்கிறவங்களை கேவலமா பாக்குற நாடுதாடா இது. இந்த நாடு இதை விட இனி நாசமா போறக்கு நாள் வந்துருச்சுடா பக்கத்துல. இதை விட இனி கேவலமா பேசிடுவேன் நான். இன்னும் சப்போர்ட் பண்ணி நீங்களும் நாசமா போவீங்க, உங்க மக்களும் தண்ணிக்கும் கூட இல்லாம லைன்ல நிக்க வேண்டிய நிலைமை வரப்போகுதுல நாய்களா. என்னென்னமோ பிரச்சனை நாட்டுல இருக்காம இப்ப இந்த 500 ரூபா 1000 ரூபாய் நோட்டு இருக்கிறதா ரொம்ப பிரச்சனையா போயிருச்சு. இப்ப 500 ரூபாய் 1000 ரூபாய் வச்சு நாக்க வலிக்க சொல்லுவாங்க. நானு இது போன்ற மேலதிக பல தகவல்களை பெற எங்களுடைய தமிழ் பேஜினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.